அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப சக்தி வாய்ந்த மாசி மகம் மற்றும் மாசி பௌர்ணமியுடைய பதிவு. தமிழ் மாதம் 12ல் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு தெய்வத்துக்கான வழிபாடை நம்ம செய்யணும்னு ஐதீகங்கள் இருக்குது. ஆனால் இந்த மாசி மாதத்தில் மட்டும் நீங்கள் எந்த தெய்வங்களை வேணாலும் வழிபடலாம். அந்த எல்லா தெய்வங்களையும் வழிபடக்கூடிய அவங்களுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மாதம்னாலே மாசி மாதம்தான். அதுவும் மாசி மாதத்தில் ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு புண்ணிய நாள்னால் மாசி மகம். ஒவ்வொரு மாதமும் மக நட்சத்திரம் நமக்கு வந்தாலுமே மாசி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய மகம் நட்சத்திரம் மாசி மகம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இந்த நாளில் தான் கங்கை, யமுனை, சரஸ்வதி, கோதாவரி, காவேரி, சிந்து இது மாதிரியான எல்லா புண்ணிய நதிகளும் தங்களுடைய பாவ சுமைகளை போக்கி புனிதத்தன்மையை மீட்டெடுக்கிறதுக்காக கும்பகோணம் மகாமக குளத்தில் எழுந்தருள்வதாக ஐதீகங்கள் இருக்குது. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த மாசி மகம் மற்றும் மாசி பௌர்ணமி நாட்களில் நம்முடைய வீடுகளில் நம்ம அதுவும் பூஜை அறையில் அன்றைய நாள் இந்த ஒரு பொருளை மட்டும் வாங்கி வைத்தால் போதுங்க, குடும்பத்தில் சகல செல்வங்களும் இதுவரைக்கும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படிங்கிறவங்க கூட அந்த பண கஷ்டம், பொருள் கஷ்டம், இல்லை வேறு ஏதாவது தொழில் ரீதியான ஒரு கஷ்டம் இருக்குது, மன கஷ்டங்கள் இருக்குது, இப்படி எல்லா விதமான கஷ்டங்களையும் போக்கக்கூடிய அற்புதமான இந்த ஒரு பொருளை மட்டும் வாங்கி நீங்கள் பூஜையில் வச்சு வழிபட்டு பாருங்கள். நிச்சயமாக இந்த மாசி மகத்துக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையானது மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு நிச்சயமாக போகுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பதிவு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். மாசி மகம் நாளை நமக்கு கடலாடும் நாள், தீர்த்தமாடும் நாள் அப்படின்னு ஒரு பெயர் சொல்லி அழைக்கிறாங்க. ஏன்னா இந்த நாளில் தான் இந்த நவ நதிகளும் புண்ணிய நதிகளும் தங்களுடைய பாவச்சுமையெல்லாம் போக்கி புனிதத்தன்மையை மீட்டெடுப்பதற்காக கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய மகாமக குளத்தில் எழுந்தருள்வதாக ஐதீகங்களே இருக்குது. யார் ஒருத்தங்க மாசி மகம் அன்னைக்கு கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய மகாமகம் குளத்தில் போய் நீராடுறாங்களோ, புண்ணிய நதிகளிலெல்லாம் நம்ம போய் நீராடுறோமோ, நிச்சயமாக நம்முடைய எப்படிப்பட்ட பாவங்களும் கண்டிப்பாக போகும். அதாவது முற்பிறவில செய்த தெரிந்தோ தெரியாமலோ அந்த பாவங்கள் அகலுங்கிறது ஒரு நம்பிக்கை. அதனால தான் இந்த ஒரு மகத்தான பலனை தருவதனால தான் இதை தீர்த்தமாடும் நாள் அப்படின்னு ஒரு அழைக்கிறாங்க. பிரம்மஹத்தி தோஷமானது வருண பகவானுக்கு இருந்ததுனால வருண பகவானுடைய உடல் ஆனது கட்டப்பட்ட நிலையில் கடலிலிருந்து தூக்கி வீசப்பட்டார். இதனால் உலகத்தில் மழையே இல்லாமல் போச்சு. எல்லா உயிர்களும் வாட ஆரம்பிச்சிருச்சு. வருண பகவானும் சிவபெருமானை நினச்சி வேண்ட ஆரம்பித்தார். இந்த நிலை குறித்து தேவர்கள் எல்லாருமே சிவபெருமான் கிட்ட போய் முறையிட்டாங்க. தேவர்களுடைய இந்த கோரிக்கைகளை ஏற்ற சிவபெருமான் வருண பகவானை விடுவித்தாராம். அப்படிப்பட்ட அந்த பிரம்மஹத்தி தோஷம் போக்கிய அந்த ஒரு நாள் தான் இப்படி அந்த வருண பகவானுக்கே விடுதலை கொடுத்த ஒரு நாள் தான் மாசி மகம்னு அழைக்கப்படுது. இப்படி விடுதலை பெற்ற வருண பகவான் இந்த பிரம்மஹத்தி தோஷத்தால் இப்படி உடல் கட்டுண்டு இப்படி கடலில் கடக்கிறப்ப உங்களை நினச்சி வேண்டியதன் பலனாக தான் எனக்கு விடுதலை கிடச்சிது. இதே மாதிரி மாசி மகம் அன்னைக்கு புண்ணிய நதிகளில் யார் ஒருத்தங்க நீராடுறாங்களோ அவங்களுடைய பாவங்களை நிச்சயமாக போக்கி அருள் புரிய வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாராம். அதனால தான் சிவபெருமானும் அவ்வாறே அருள் புரிந்தாராம். அதனால தான் தீர்த்தமாடல் அந்த நிகழ்ச்சியானது இன்றைக்கி வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இந்த மாசி மகம் நாளன்னைக்கு நடைபெற்று வந்துட்டுருக்கு. இந்த மாசி மகம் நாளன்னைக்கு தான் தக்ஷனுடைய மகளாக பார்வதி தேவி அவதாரம் செய்ததாக புராணங்கள் சொல்லுது. அதனால் இந்த மாசி மகம் நாளில் அம்பாளுடைய வழிபாடு, பார்வதி தேவியுடைய வழிபாடு மிக மிக சிறப்பான ஒரு வழிபாடாக கருதப்படுது. முருகப்பெருமான் இந்த ஒரு நாளில் தான் சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்யக்கூடிய ஒரு நாள். மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து இந்த உலகை மீட்டு வந்ததும் மாசி மகத்தில் தான். இப்படி மாசி மகத்தன்னைக்கு சிவபெருமான் வழிபாடோடு அம்பாள் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு இது எதை வேணாலுமே நம்ம கடைபிடிக்கலாம். எளிமையான ஒரு தீப மட்டும் கூட ஏற்றி வச்சுட்டு நம்ம இந்த எல்லா தெய்வங்களையும் நினைத்து அன்றைய நாளில் வழிபாடுகள் பண்ணால் சகல தெய்வங்களுடைய அனுகிரகமும் பரிபூர்ணமாக கிடைக்கும். குறிப்பாக இந்த மாசி மகம் பௌர்ணமிக்கு குலதெய்வத்துடைய வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க குலதெய்வத்துடைய கோவில் பக்கத்தில் இருந்தால் தாராளமாக போய் நீங்கள் வழிபாடு பண்ணலாம். முடியாதவங்க குலதெய்வத்தை நம்ம வீட்டிலேயே நினச்சி ஒரு தீப வழிபாடு செஞ்சு வழிபட்டாலே போதும். அந்த குலதெய்வத்துடைய அருட்கடாட்சம் பரிபூர்ணமாக நமக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. அப்படி மாசி மகமானது நமக்கு எந்த நாள் வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா மார்ச் மாதம் 2ஆம் தேதி திங்கட்கிழமையில் வருது.
பொதுவாகவே இந்த மாசி மகம்ங்கிறது மகம் நட்சத்திரமும் பௌர்ணமி தீதியும் ஒன்றாக வரக்கூடிய ஒரு நாள். இந்த முறை பௌர்ணமியும் இந்த மகம் நட்சத்திரம் கொஞ்சம் வேறு வேறு டைமிங்ஸில் வருது. அப்படி மார்ச் மாதம் 2ஆம் தேதி மகம் நட்சத்திரமானது காலை 8:16 மணிக்கு துவங்கி மார்ச் மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 8:07 மணிக்கு முடிவடையுது. பௌர்ணமி திதி மார்ச் மாதம் 2ஆம் தேதி மாலை 6:28 மணிக்கு துவங்கி மார்ச் மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை நேரம் 5:52 மணிக்கு முடிவடையுதுங்க. இதில் நமக்கு மகமும் பௌர்ணமியும் எப்போ கரெக்டாக சேர்ந்து வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்ச் மாதம் 2ஆம் தேதி திங்கட்கிழமையில் சாயங்காலம் 6:28 மணிக்கு மேலே உங்களுடைய பூஜையில் இந்த வழிபாடுகள் பண்ணலாம். ஏன்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு மகம் நட்சத்திரமும் இருக்குது, பௌர்ணமி திதியும் இருக்குது. அதனால் தாராளமாக மார்ச் மாதம் 2ஆம் தேதி நமக்கு இந்த மகத்துடைய வழிபாடும் பௌர்ணமி நாட்களுடைய வழிபாடுகளையும் நீங்கள் இந்த ரெண்டுமே சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் தாராளமாக வழிபாட்டை செய்யலாம். அப்படி இந்த மாசி மகத்துக்காகவும் மாசி பௌர்ணமிக்காகவும் நம்முடைய பூஜை அறையில் வாங்கி வைக்கக்கூடிய மிக முக்கியமான பொருட்கள். ஏன்னா பௌர்ணமி அப்படின்னாலே சந்திரனுடைய அந்த வழிபாட்டுக்கு, அந்த அம்பாளுடைய வழிபாட்டுக்கு, குலதெய்வத்துடைய அனுகிரகத்துக்கு உகந்த ஒரு நாள். அப்படி இருக்கிறப்ப வெண்மை நிறமான எல்லா பொருட்களும் மகாலட்சுமி யோகம் கொண்டது தான். முதல்ல வாங்கி வைக்க வேண்டிய ஒரு விஷயமே நமக்கு ஒரு 1/2 கிலோவோ 1/4 கிலோவோ பச்சரிசி மட்டும் வாங்கி வைங்க. அதே மாதிரி கல்லுப்பு வாங்கி வைக்கிறது விசேஷம். பச்சை கற்பூரம் நம்ம அன்றைக்கி வாங்கி வைக்கிறது விசேஷம். நிறைய பேர் இந்த வலம்புரி சங்கு நம்முடைய வீட்டில் வாங்கி வைக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சிட்ருப்போம் பார்த்திங்களா. அப்படி வலம்புரி சங்கு இந்த பௌர்ணமி நாட்களில் உங்கள் வீட்டில் வாங்கி வச்சு பூஜை பண்ணுறதுங்கிறது ரொம்ப விசேஷமாக கருதப்படுது. நிறைய பேர் வீடுகளில் நமக்கு அந்த கோமதி சக்கரம் சோழி இது எல்லாருடைய வீட்டோட பூஜை அறையிலும் இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அது வச்ச மேனிக்கு அப்படியே ஒரு ஓரமாக எப்பயும் போல இருந்துகிட்ருக்கும். அப்படி கிடையாதுங்க. இது மாதிரி இந்த பௌர்ணமி நாளில் மாசி மகம் அன்னைக்கு அந்த கோமதி சக்கரத்துக்கோ இல்லை சோழிக்கோ பால் கொண்டு நம்ம லைட்டாக கொஞ்சம் அபிஷேகம் பண்ணி அதை நல்லா நம்ம சுத்தப்படுத்தி அதற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுட்டு ஒரே ஒரு பூ மட்டும் வச்சு அன்றைய நாள் பூஜையில் நம்ம பூஜை பண்ணுறப்ப அவ்வளோ ஒரு அபரிதமான ஒரு மாற்றங்கள், அபரிதமான பொருளாதார வளர்ச்சி, நம்முடைய கஷ்டங்கள் தீரது, இது எல்லாமே கண்கூடாக பார்க்கலாம். எங்களுக்கு பெரிய அளவில் எங்களை வீட்டில் இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிறவங்க கூட அன்றைய நாள் டைமண்ட் கல்கண்டு நமக்கு அதிக விலை இருக்காது, ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய்க்குள்ளையாவது சின்ன ஒரு பேக்கெட் கிடைக்கும் பார்த்திங்களா, அந்த டைமண்ட் கல்கண்டு அன்றைய நாள் நீங்கள் வாங்கி வச்சு நம்ம சுவாமி அறையில் வச்சு சுவாமிக்கு நிவேதனமாக வச்சுட்டு நம்முடைய சமையலுக்கு நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். இப்போ நம்ம சொல்லுகின்ற எல்லா பொருட்களுமே ரொம்ப எளிமையான பொருட்கள் தான். அதே மாதிரி வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பால் நீங்கள் வாங்கிக்கலாம், தயிர் வாங்கலாம். இது எல்லாமே அன்றைய நாள் நம்ம வாங்கி பூஜைக்கு வச்சுட்டு நீங்கள் அதை நம்ம உபயோகப்படுத்துகிறப்ப நிச்சயமாக நல்லபடியான அந்த அம்பாளுடைய அனுகிரகமும் சகல 33 தேவர்களுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதனால் இந்த சொல்லியிருக்கக்கூடிய பொருட்களில் ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்கள் ஒரு சின்னதான ஒரு பொருள் வாங்கி நீங்கள் வச்சா கூட நிச்சயம் செல்வ கடாட்சம் உயருங்கிறதுல எந்தவித மாற்றமும் இல்லை. ஒரு சூக்ஷ்மமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி மாசி பௌர்ணமி அன்னைக்கு மல்லிகைப்பூ வாங்கி நம்ம அம்பாளுக்கு கொடுக்கறது, கோவிலுக்கு கொடுக்கறது, நம்ம வீட்டில் பூஜைக்கு மல்லிகைப்பூ அம்பாள் படத்துக்கு சாத்துறது, இது பண்ணோன்னா நிச்சயமாக செல்வ யோகமானது தேடி வருங்கிறது ஒரு சூக்ஷ்மமான ஒரு நம்பிக்கை. அதனால் சொல்லக்கூடிய இது எல்லா விஷயங்களுமே ரொம்ப எளிமையான விஷயங்கள் தான். உங்களுக்கு இதில் எது வாய்ப்பு இருக்கோ அந்த விஷயத்தை கண்டிப்பாக பூஜைக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக அடுத்த வருடம் மாசி மகத்துக்குள்ளேயும் மாசி பௌர்ணமிக்குள்ளேயும் உங்கள் குடும்பமானது நல்லபடியான ஒரு பொருளாதார முன்னேற்றத்தில், ஒரு தொழிலில், ஒரு கல்வியில் எல்லா வகையிலும் அபரிதமான உயர்வு மாற்றம் வந்திருக்கிறத நம்மளே கண்கூடாக பார்க்கலாம். நிச்சயமாக இந்த ஒரு டிப்ஸானது உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்துடைய பெயருடைய நாமத்தை பதிவிடுங்க. நிச்சயம் அந்த இறை நாமத்துடைய அருளாலே உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டுங்க. இந்த பதிவு நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.